வடக்கே இருந்து வருவது வாடை, கிழக்கே இருந்து வருவது கொண்டல், மேற்கே இருந்து வருவது கோடை, தெற்கே இருந்து வருவது தென்றல் என்று காற்றுக்கு பெயர் சூட்டியவன் தமிழன். இப்படிப்பட்ட மொழி, சொற்செழுமை வாய்ந்த மொழி, பொருட்செறிவு வாய்ந்த மொழி, இலக்கணமும் இலக்கியமும் பண்பட்ட மொழி. இந்த மேடையில் நான் அடைந்த முதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா தோழர்களே? நீதியரசர் தலைமை தாங்கிய போது கூட அல்ல, அந்த மாமனிதன் எனக்கு மாலை சூட்டிய போது கூட அல்ல, இங்கே வரவேற்புரையில் என்னை புகழ்ந்து சொன்னதற்கு கூட அல்ல, இங்கே தொகுப்பாளர் என் பெருமையை மிகுத்து சொன்னாரே அப்போது கூட அல்ல. இந்த மேடையில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுகிற விழா தமிழ் விழா, தமிழனின் விழா, உணர்ச்சி மிக்க விழா. அந்த விழாவில் நான் நிற்கிறேன். இப்படிப்பட்ட மொழியில் தென்றல் தெற்கிலிருந்து வருகிறது. அந்த தென்றல் மெதுவாக வரும். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் மந்த மாருதம் என்று சொன்னார். நம்மாடு தென்றல்னு ஒரு வார்த்தையில சொன்னான், சமஸ்கிருதத்துல மந்த மாருதம்ங்கிறான். மாருதம் என்றால் காற்று, மந்தம் என்றால் தளர் நடை போட்டு வருவது. தளர் நடை போட்டு வருகிற தளர்ந்த காற்றுக்கு தென்றல் என்று பெயர். சரிதானா? இந்த தென்றலை ஒருவர் சொன்னான். எப்படி வந்ததுன்னா, பணக்கார வீட்டு கர்ப்பிணி போல் பைய நடந்தது தென்றல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.